ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அதாங்க நேற்று ரஷ்யா கொரோனாவுக்கு நாங்கள் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம், உலகின் நம்பர் 1 தடுப்பூசி இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். புட்டின் அவர்கள் என்னுடைய குழந்தைக்கும் இந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து நீங்கள் தடுப்பு மருந்தை வாங்கக்கூடாது என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்திய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யாவின் இந்த ஒரு தடுப்பு மருந்தை கேள்விக்குறியாக பார்க்கின்றன. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கலாம்? ரஷ்யாவுக்கே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு என்றால் அடுத்ததாக இருக்க போகும் நிறுவனங்கள், அதை சார்ந்து அவைகள் தயாரிக்கும் மருந்துகள், இவைகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு ஆளுக்கு கேன்சர், பயங்கரமான கேன்சர் வந்துருச்சு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் எல்லாருமே அந்த மனிதரை பார்க்கும்போது இது க்யூர் பண்ண முடியாதுப்பா, சீக்கிரமாக செத்து போயிருவியா இருக்கும் இப்படின்னே நெகட்டிவாகவே பல செய்திகள் சொல்லி வருகிறார்கள். அந்த மனுஷன் தாடி மீசை இதெல்லாமே வளர்த்துட்டாரு, வேறு வழியில் அடுத்த நாள் அவருக்கு கீமோதெராப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ தலைமுடி வெட்டணும், இல்லாட்டி முடி உதிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மனது இல்லாமல் ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகிறார், சலூன் கடைக்கு போகிறார். அப்படி போய் அங்கே உட்காந்துருக்கார். அப்போ அவர் முகத்தில் ரொம்ப பெரிய சோகம் மட்டுமே இருந்து வருகிறது. சலூன் கடைக்காரர் இவர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கார், என்னடா இவர் இவ்வளோ சோகமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் அவருக்கு டேர்ம் வருது, அதாவது அங்கே உட்கார்றாரு, முடி வெட்ட சொல்கிறாரு. எப்படிப்பா முடி வெட்டணும் அப்படின்னு சொன்னோடனே, மொட்டை அடிச்சிருங்க, எனக்கு முடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோகமாகவே சொல்கிறார். உடனே ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் இவர் சொல்கிறார், எனக்கு கேன்சர், யாராலையுமே குணப்படுத்த முடியாத கேன்சர்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இந்த சலூன் கடைக்காரர்கிட்ட சொல்கிறார். அதுக்கு சலூன் கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, இவ்வளோதானா, இவ்வளோண்டு மேட்டருக்கு தான் நீங்கள் இவ்வளோ பெரிய சங்கடமாக பட்டுட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் தேவையே இல்லைங்க, என்னுடைய நண்பன் ஒருத்தவனுக்கு இதே மாதிரி தான் கேன்சர் இருந்துச்சு, இப்போ அவன் என் கூட உயிரோடி தானே இருக்கான், அவனுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரியாயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் மனதில், அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு மனிதனுக்கு, ஒரு நண்பனுக்கு, அவருடைய நண்பனுக்கு குணமாகியதோ அதே மாதிரி எனக்கும் குணமாகிவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுக்கு புதிதாக தென்பட்டது. ஸோ முடியை வெட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறார், புதிய மனிதனாக போனார். எந்த ஒரு டாக்டராலேயோ இல்லாட்டி உறவுகளாலேயோ செய்ய முடியாத ஒரு மருந்து, அதாவது மருந்து என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த சலூன் கடைக்காரர் அவருக்கு கொடுத்தார். அந்த மனிதர் அந்த கேன்சரை எதிர்த்து போராட தொடங்கிவிட்டார். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக தான் காத்துட்ருக்கோம். அந்த கேன்சர் பேஷண்ட் மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே கொரோனா பேஷண்ட்ஸ். யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு மட்டும் யாருமே கேட்காதீங்க, எல்லாருக்குமே இந்த கொரோனா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உலக நாடுகள். உங்களுக்கு தெரியாது, சிம்டம்ஸ் வெளியில் வரவே வராது, 2 தடவைலாம் நெகட்டிவ் வரும், 3வது தடவை பாசிட்டிவ் வரும், இவ்வளோ பேரை நீங்கள் வார்டுக்கு கொடுத்து விட்டா இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி கமிஷன் அடிக்கிற வேலையெல்லாம் இங்கே படுஜோராக நடந்துட்டு இருக்கதாயிட்டு பலவிதமான வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொரோனா என்பது உண்மையிலேயே நாம் பயப்பட வேண்டியது தானா அப்படின்னு கேட்டால், பயந்து தான் இப்போ நம்முடைய வர்த்தகம் இது எல்லாமே நிப்பாட்டப்பட்டு இருக்கிறது. நாம் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுவதும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதுக்கான லாபங்கள் யாரை சென்றடைகிறது, இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்போ இந்த அரசியல் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது வரை இந்த வீடியோ பேசும்போது எத்தனை மனிதர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது என்று சொல்லப்பட்டது என்றால் 2,08,51,000 மனிதர்கள். இந்த 2,08,51,000 மனிதர்களில் எத்தனை மனிதர்களுக்கு கொரோனா குணமாகிவிட்டது தெரியுமா? சுமார் 1,37,00,000 மனிதர்களுக்கு கொரோனா குணமாகிவிட்டது. அப்ப மீதம் இருக்கும் நபர்கள் எவ்வளவு? ஒரு 60 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 லட்சத்துல எத்தனை பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க தெரியுமா? வெறும் 1%, அதாவது 60,000 பேர் தான் கிரிட்டிக்கலா இருக்காங்க. இந்த 1% மனிதர்கள் 60,000, 60,000 அப்படின்னு சொல்றோம்ல, அதுலயும் எல்லாருமே செத்து விடுவார்களா, இறந்து விடுவார்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. 1 மில்லியனுக்கு 33 நபர்கள் தான் இறக்கிறார்கள் என்கிறது இப்போது இருக்கும் புள்ளி விவரங்கள். இப்போ சொல்லுங்க, நம்ம கொரோனாவுக்கு பயந்து ஏதாவது நடக்க போகிறதா? இல்லை. சரி, அப்படின்னா ரஷ்யா வேக்சினை தயாரித்தார்களே, அது உண்மையான வேக்சினா இல்லையா? ஏன் உலக நாடுகள் பயப்படுகிறது? சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. phase 1, phase 2, phase 3 இந்த ட்ரையல்லாம் முடித்து இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மெடிக்கல் ஜேர்னலாக வெளியில் டெலிகாஸ்ட் பண்ணி அதை பல சயின்டிஸ்ட் உற்று கவனித்து, சரி இது இந்த வேக்சின் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் இந்த வேக்சினை நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் சயின்ஸ் நம்பிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யா கண்டுபிடித்திருக்கும் ஸ்புட்னிக் V அப்படி இல்லைன்னா ஸ்புட்னிக் 5 இந்த ஒரு வேக்சினை உலக நாடுகள் ஏற்க மறுக்கிறது.
ஃபேஸ் 1 ரிசல்ட்டை மட்டும்தான் உலக நாடுகளுக்கு ரஷ்யா காண்பித்திருக்கிறது என்பதுதான் உலக நாடுகளுக்கு இடையே இருக்கும் ஒரு சொல். ஸோ ஃபேஸ் 1ல எத்தனை பேருக்கு இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வெறும் 76 நபர்களுக்கு. அப்படின்னா இந்த ஃபேஸ் 3 தான் இப்போ போயிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் உலக அளவில் எல்லாருக்கும் தேவைப்படும் மருந்தை தயாரிக்க தொடங்குவோம். ஜனவரி மாதம் 1 தேதி 2021 வருடம் உலகத்தில் இருக்கும் பல நாடுகளுக்கு இந்த மருந்து ஏற்றுமதி செய்யப்படும். இப்போது வரை 20 நாடுகள் எங்களிடம் இந்த மருந்தை கேட்டிருக்கின்றன என்று சொல்கிறது ரஷ்யா. ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் இந்த மருந்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவும். இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணலாம், ஆனால் மத்திய அரசாங்கம் தான் இந்த மருந்தை மாநிலங்களுக்கு கொடுக்குமே தவிர மாநிலங்கள் தனியாக இந்த மருந்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையும் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. இதற்கு காரணம் நம்ம பார்த்த சயின்ஸ் தான். இந்த சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பல நேரங்களிலும் சயின்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அந்த சயின்ஸ் எப்போது ஃபெயிலியர் ஆகும், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்தந்த நேரத்தை பொறுத்து தான். ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நமக்கு தெரியும். இந்த ஸ்வீடனில் இப்போது எவ்வளவு கொரோனா வைரஸ் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அதாவது இந்த கிராஃபை மட்டும் பாருங்களேன். சுமார் 1 கோடி மனிதர்கள் வாழக்கூடிய இந்த ஸ்வீடன் அப்படிங்கிற அந்த நாட்டில் அவங்க எந்த விதமான லாக்டவுனுக்கும் போகலை. யாருமே மாஸ்க் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சோஷியல் டிஸ்டன்சிங்கை கொஞ்சமாக கீப் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஸ்வீடன் அரசாங்கம் சொல்லி இருப்பது. அதற்காக பெரிய பெரிய நிறுவனங்களை மூடினார்களா, கல்வி நிறுவனங்களை மூடினார்களா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ அவங்களுடைய கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி கடைசியாக 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஒரு 3-4 பேருக்கு கொரோனா வந்திருப்பதாக சொல்கிறார்கள். நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 102 நாட்களுக்கு பிறகு 4 மனிதர்களுக்கு கொரோனா வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ எப்படி ஸ்வீடனால் இது சாத்தியப்பட்டது? ஸ்வீடனுக்கு இப்போ எல்லாருமே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸ்வீடன், நீ இந்த கொரோனா வைரஸை ஹேண்டில் பண்ணது சரி கிடையாது. இப்போ வேணும்னா ரொம்ப குறைவாக இருக்கலாம், ஆனால் வரும் காலத்தில் உன்னுடைய கொரோனா வைரஸ் தாக்குதல் கூடுதலாக இருக்கும். எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்வீடன் நாட்டில் மட்டும்தான் இப்படி குறைவாக இருக்கும், கூடுமா? எல்லா நாட்டிலையும் தானே இருக்கும். அதனால் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள். காரணம் இருக்கிறது. இங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது கொரோனா வைரஸ், அதை சுற்றி இருக்கும் பிஸ்னஸ், இது எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கும்போது வெகு சில நாடுகள் நம் கண்முன் வந்தால், உதாரணமாக ஸ்வீடன், ரஷ்யா, இல்லாட்டி இந்த நியூசிலாந்து போன்ற நாடுகள் நம் கண்முன் வந்தால் அவர்களுடைய வியாபாரம் முழுவதுமாக கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன முதல் விஷயத்துக்கே வாங்கினேன். 2 கோடி மனிதர்களில் சுமார் 1,40,00,000 மனிதர்கள் கொரோனாவிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். 60,000 மனிதர்கள் மட்டும்தான் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அந்த 60,000 மனிதர்களிலும் கொஞ்சம் நபர்கள் தான் இறந்து போவார்கள். சாதாரணமாக காய்ச்சல், ஜலதோஷமாக இறக்கும் நபர்களும், பல வருடங்களாக இறக்கும் நபர்களும் இந்த ஒரு கணக்கும் சரியாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம யாரை பார்த்து பயப்பட வேண்டும் தெரியல. யாரை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் சரியாக தெரியவில்லை. சரி, வேக்சின் வந்துருச்சு. ரஷ்யா கொண்டு வந்த வேக்சின் வந்துருச்சு. இந்த வேக்சினை பல உலக நாடுகள் சோதித்து பார்க்கலாம். சோதித்து பார்த்த பிறகு இல்லை, ஓகே, இது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிக்கிறார்கள். நாங்கள் நிராகரிக்கிறோம். ஆந்தனி ஃபாசி என்ன சொல்றாரு, இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரஷ்யா, எங்களுடைய வேக்சினேஷனை நாங்கள் அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் இருக்கும் அனைவர்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹெர்ட் இம்யூனிட்டி வழியாக, சுயமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வழியாக ஸ்வீடன் தப்பித்து விட்டதா என்று கேட்டால் அதற்கு சயின்ஸ் எந்தவித விளக்கமும் தருவதாக தெரியவில்லை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி பல வேலைகள் செய்யும் அமைப்புகளாக இருக்கட்டும். ஸ்வீடன் அளவுக்கு மக்கள் தொகை இருக்கும் அமெரிக்காவினுடைய மாகாணங்களை எடுத்து பாருங்க. ஸ்வீடனை விட 3 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு கூடுதலான இறப்பு விகிதங்கள் அங்கே இருக்கிறது. அது எப்படி ஸ்வீடனால் செய்ய முடிந்தது, அமெரிக்காவால் செய்ய முடியவில்லை? அப்படின்னா ஏதோ விதமான சின்ன பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறதே. வேக்சின் போட்டாலும் இதெல்லாம் சரியாகுமா? ஸோ இதற்கான கேள்விகளும் பதில்களும் இன்னும் தெரியாமலே இருக்கின்றன. எத்தனை கேள்விகள் வரும், எத்தனை பதில்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா செஞ்சிருக்கிற சில விதமான, அமெரிக்கா மட்டும் கிடையாது, பல உலக நாடுகள் இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிந்த அளவு அமெரிக்காவில் 33 கோடி மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்காக இதுவரையிலும் அமெரிக்க அரசாங்கம் 80 கோடி இந்த கொரோனா வேக்சினை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 80 கோடி வேக்சின்ஸ். இந்த 80 கோடி வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தில் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 6 நிறுவனத்திற்கு மேற்பட்ட நிறுவனத்திற்கு இந்த ஆர்டர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 80 கோடி மருந்துகளுக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாதா. பல நிறுவனங்களுக்கு ஆபரேஷன் வாப் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பெயரில் பல நன்கொடைகளும் கொடுக்கப்படுகிறது. கொரோனா வைரஸை கண்டுபிடிங்க, அதுக்கான மருந்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி.
கிட்டத்தட்ட 28 வேக்சின்ஸ் இப்போ ஹியூமன் ட்ரையல் வரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மருத்துவ சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 138க்கும் மேற்பட்ட வேக்சின்ஸ் இந்த உலகில் கொரோனாவுக்காக தயாரிக்கப்பட்டது. அதில் 28 வேக்சின்ஸ் தான் இப்போ கொஞ்சமா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 லெவல்ல வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இந்த உலக நாடுகள் எந்த தைரியத்தில் 33 கோடி மனிதர்களுக்கு 80 கோடி வேக்சின்ஸை எப்படி அவர்கள் ஆர்டர் செய்தார்கள்? அது எப்படி முடியும்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரஷ்யா மருந்தை கண்டுபிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி நேற்று சொன்ன பிறகு நேற்று மட்டும் அமெரிக்காவில் இருக்கும் பல மருந்து கம்பெனிகளுடைய வர்த்தகம் நெகட்டிவ்ல போனதாக சொல்கிறார்கள். டவ் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ஜான்சன் அண்ட் ஜான்சனாக இருக்கட்டும், பல நிறுவனங்களுக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஸோ மறுபடியும் ரஷ்யாவினுடைய அந்த வேக்சின் சரியானது தான் அப்படின்னு சொல்லி யாராவது நிரூபித்து விட்டார்கள் என்றால் மீண்டும் அங்கே வர்த்தகத்தில் பாதிப்பு வரும், பங்கு வர்த்தகத்தில் பாதிப்பு வரும், பல நிறுவனங்கள் திவாலாகி போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை ரொம்ப பெரிய அளவில் ஹேண்டில் பண்ணி போகணும்னா இன்னொரு 3-4 மாதங்களுக்கு இப்படியே கொண்டு போய் அடுத்ததான் நாங்கள் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி இந்த உலகின் மிகப்பெரிய பிக் ஃபார்மாக்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கும். அந்த அறிவிப்பின்படியாக மட்டுமே பலவிதமான செயல்களும் செய்யப்பட போகின்றன. அமெரிக்கா ஒரு 80 கோடி டோசேஜுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதுல பல நிறுவனங்கள் இதுவரையிலும் ஹியூமன் ட்ரையலுக்கு, அதாவது மருந்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் அந்த முயற்சியில் கூட ஈடுபடாத நிறுவனங்கள் கண்மூடித்தனமாக அங்கே கொடுக்கப்படுகிறது. காரணம் அந்த பிசினஸ் தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஸ்ட்ராசெனிகாவும் இணைந்து தயாரிக்கும் அந்த வேக்சினுக்காக மட்டும் அமெரிக்கா செலவழித்திருக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் ஒரு 8000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 8000 கோடி ரூபாய் தானா அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ டோசேஜுக்காக என்று கேட்டால் 30 கோடி டோசேஜுக்காக. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா நோவாவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் இவங்க கொடுத்திருக்கும் தொகை சுமார் 11000 கோடி ரூபாய். எதற்காக என்று கேட்டால் 10 கோடி டோசேஜுக்காக. அடுத்ததா சனோஃபி மற்றும் ஜிஎஸ்கே போன்ற நிறுவனங்களிடம் ஒரு 2.1 பில்லியன், அதாவது ஒரு 12,000 14,000 கோடி ரூபாயாக இருக்கலாம், மறுபடியும் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. எதற்காக என்று கேட்டால் ஒரு 10 கோடி டோசேஜ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஃபைசர், ஜான்சன் அண்ட் ஜான்சன், இப்படி பல நிறுவனங்கள், கடைசியாக மொடர்னா அப்படிங்கிற இந்த நிறுவனம், mRNA வேக்சின்ஸ்க்கு அந்த நிறுவனம், இப்படி எல்லா நிறுவனங்களிடம் சேர்த்து இவங்க ஒரு 80 கோடி டோசேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வேற யாராவது நான் மருந்தை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த 80 கோடி டோசேஜுக்கு பிஸ்னஸ் அங்கே பாதிக்கப்படும். இதுவும் ஒரு காரணமாக நாம் பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் பார்க்க வேண்டும் எந்த வேக்சின் நல்லது. வேக்சின் அப்படின்னு சொல்லும் போதே மனிதர்களுக்கு இது நல்லதா இல்லையா என்பதை 1க்கு 3 முறை உறுதி செய்த பிறகு இந்திய மக்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அந்த பிக் ஃபார்மா சொல்றாங்க, அந்த நிறுவனங்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இங்கே இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்கு ஒரு வேக்சின் என்பது அறிமுகம் செய்யக்கூடாது. எப்படி ரஷ்யாவினுடைய வேக்சினில் நம்ம ஒரு சந்தேக பார்வை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா நிறுவனங்களுடைய வேக்சினிலும் நம்முடைய சந்தேக பார்வை, நம்முடைய அரசாங்கத்தின் சந்தேக பார்வை, நம்முடைய ஆய்வாளர்களுடைய சந்தேக பார்வை இருக்க வேண்டும். அது இந்தியர்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு தெரிந்த பிறகு இந்தியர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்ய வேண்டும் என்பது நாம் இதன் வழியாக தெரிந்து கொள்கிறோம். காரணம், இதை சுற்றி பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. அதை மேலும் 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 ஆணித்தனமாக உங்களுடைய மனதில் பதிய வைப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யாவினுடைய வேக்சினுக்கு பின்னால் தான் இவ்வளவு பெரிய அரசியல். அதன் பின்னால் ஸ்வீடன் என்கிற ஒரு நாட்டை பற்றியும் நீங்கள் இப்போது தெரிந்திருப்பீர்கள். கொஞ்சமா தேடி பாருங்க. அடுத்ததா ஸ்வீடனுக்கு வரப்போகும் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. எனிவே, ஏதாவது அப்டேட் இருந்தால் தமிழ் பொக்ஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.